பிரைஸ் பி டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம். நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் தேவனுக்கு உடனடியாக கீழ்ப்படிந்தது நிமித்தம் விசுவாசத்தில் வளர்ந்து விசுவாசத்தில் வல்லவரானார். விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனானார் என்று நாம் வேதத்தில் பார்த்தோம்ல. நாம் தேவனுக்கு உடனடியாக கீழ்ப்படுகிற பொழுது விசுவாசத்தில் வளர்கிறவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது உடனடியாக கீழ்ப்படியாமல் தாமதமாக கீழ்ப்படுகிற பட்சத்தில் 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். தாவீது ராஜா அமாசா என்பவனை அழைத்து, நீ யூதா மனுஷரை 3 நாளைக்குள்ளே அழைப்பித்து அவர்களோடு கூட நீயும் வந்திருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். அமாசாவும் தாவீது ராஜா சொன்னபடியே யூதா மனுஷரை அழைப்பிக்க போய் ராஜா குறித்திருந்த காலத்தில் வராமல் தாமதித்து கொண்டிருந்தார் என்று 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தின் 4-5 வசனங்களில் வாசிக்கிறோம்ல. ராஜாவுக்கு கீழ்ப்படியக்கூடாது என்ற எண்ணம் அமாசாவுக்கு இல்லை. ஆனால் தாமதமான கீழ்ப்படிதல், தாமதித்து கொண்டிருந்ததனால் அவனுடைய முடிவு என்னவாய் இருந்தது? யோவாபின் கையினால் குத்தப்பட்டு வழி அருகே இரத்த வெள்ளத்தில் இருந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அமாசாவை போல அல்ல, நாம் ஆபிரகாமை போல உடனடியாக தேவனுக்கு கீழ்ப்படிவோம், விசுவாசத்தில் வளருவோம். தேவன் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.